Hi everyone, welcome to my YouTube channel. நான் உங்கள் சரவணகுமார். இந்த வீடியோல வர்ற கான்செப்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். இப்போ பைத்தான்ல இருக்கிற டேட்டா டைப்ஸ் பத்தி பார்க்கலாம். டேட்டா டைப்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் அ கிளாசிபிகேஷன். அதாவது டேட்டாவை வகைப்படுத்துறது அப்படின்னு சொல்லலாம் தமிழ்ல சொன்னா. ஓகே, அது என்ன மாதிரியான டைப் ஆஃப் வேல்யூ அப்படின்றத கிளாசிஃபை பண்றோம். இந்த கிளாசிஃபை பண்றதுக்கான பர்பஸ் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நியூமரிக் டேட்டா, அதாவது இன்டீஜர் ஃப்ளோட்னு கிளாசிஃபை பண்ணிட்டா அதுல நம்ம என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னா, அடிஷன் பண்ணலாம், சப்ட்ராக்ஷன் பண்ணலாம், டிவிஷன் பண்ணலாம், ஃப்ளோர் டிவிஷன் பண்ணலாம், எக்ஸ்போனன்ஷியல் பண்ணலாம், அப்புறம் கம்பேரிசன் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ரேஷன்ஸ் நம்ம பண்ண முடியும். அந்த மாதிரி அடுத்து ஸ்ட்ரிங் எடுத்துக்கிட்டோம்னா, ஸ்ட்ரிங்ல வந்து கன்கார்டினேட், ஒரு ஸ்ட்ரிங்கை இன்னொரு ஸ்ட்ரிங்கையும் ஜாயின் பண்ணலாம், ஒரு ஸ்ட்ரிங்ல இருந்து சப்ஸ்ட்ரிங் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வேற வேற டிஃப்ரெண்ட் ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாசிஃபை பண்ணாதான் நமக்கு அதுல என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியுன்றது நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இந்த டேட்டா டைப் இன்னொன்று என்ன சொல்லுது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, எப்படி மெமரியில ஸ்டோர் ஆக போகுது. இப்போ இன்டீஜர்னா இன்டீஜருக்கு ஒரு ஆர்கிடெக்சர் இருக்கு. அது எப்படி மெமரியில ஸ்டோர் ஆகுன்ற ஒரு ஆர்கிடெக்சர், அதனோட சைஸ் என்ன, அது அடுத்தடுத்த வேல்யூ எங்க ஸ்டோர் ஆக போகுது, ஸ்ட்ரிங்னா எப்படி ஸ்டோர் ஆகும், ஒவ்வொரு கேரக்டரும் நெக்ஸ்ட் சப்சிக்வெண்ட் மெமரிஸ்ல ஒவ்வொரு கேரக்டரா ஸ்டோர் ஆகும். இந்த மாதிரி எப்படி ஸ்டோர் ஆக போகுதுன்றதையும் கம்ப்யூட்டருக்கு சொல்றது இந்த டேட்டா டைப் தான். சரியா? இப்போ இந்த டேட்டா டைப்ஸோட மேஜர் கிளாசிபிகேஷன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்டீஜர், அதாவது ஹோல் நம்பர். அடுத்தது ஃப்ளோட், டெசிமல் பாயிண்ட் நம்பர்ஸ். அடுத்தது பூலியன், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அடுத்தது ஸ்ட்ரிங், கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ். அடுத்தது லிஸ்ட், சீக்வன்ஷியல் கலெக்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா. அது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னா மியூட்டபிள், எடிட் பண்ண முடியும். அடுத்து டப்புள், டப்புளும் லிஸ்ட் மாதிரியே சீக்வன்ஷியல் கலெக்ஷன் ஆஃப் எனி டைப் ஆஃப் டேட்டா தான், பட் இம்யூட்டபிள், இதை எடிட் பண்ண முடியாது. அடுத்து டிக்ஷனரி, டிக்ஷனரின்றது கலெக்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா. இது எப்படி ஸ்டோர் ஆகும்னா, கீ வேல்யூ பேரா ஸ்டோர் ஆகும். அதை பத்தி நான் டிக்ஷனரி பத்தி டீடைல் எக்ஸ்பிளனேஷன் தரேன். அடுத்து செட், செட்ன்றது கலெக்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் டேட்டா தான், பட் அன்ஆர்டரா ஸ்டோர் ஆகும். ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து யூனிக் வேல்யூஸா இருக்கும். இப்போ இதை பத்தி நம்ம டீடைல்டா ஒவ்வொரு டேட்டா டைப்ஸ் பத்தி பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இன்டீஜர் டேட்டாவை பத்தி டீடைலா பார்க்கலாம். இன்டீஜர்னா என்னன்னா, இட் ரெப்ரசன்ட்ஸ் ஹோல் நம்பர். ஓகேவா? இது பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம், பட் ஹோல் நம்பரா இருக்கணும். ஜீரோவா கூட இருக்கலாம். எக்ஸாம்பிள் பாருங்க, ஏஜ் ஈக்குவல் டு 30. 30ன்றது ஒரு ஹோல் நம்பர், பாசிட்டிவ் நம்பர். அது ஏஜ்ன்ற வேரியபிள் ஸ்டோர் பண்ணிருக்கோம். அப்ப ஏஜ்ன்றது என்ன டேட்டா டைப் அப்படின்னா இன்டீஜர். பாயிண்ட்ஸ் -10. ஸோ இது நெகட்டிவ் நம்பர், இருந்தாலும் ஹோல் நம்பர் தான். ஸோ இதுல தேர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, யூஸ்வலா இன்டீஜர் சி லாங்குவேஜ், C++, ஜாவாலலாம் ஒரு ஃபிக்ஸட் சைஸ் இருக்கும். 4 பைட்ஸ் தான் இன்டீஜருக்கு. ஸோ அதுக்கு மேல பிகஸ்ட் நம்பர்ஸ்லாம் நம்மளால ஸ்டோர் பண்ண முடியாது. 4 பைட்ஸ்னா 32 பிட்ஸ். 32 பிட்ஸ்ல எவ்வளவு மேக்ஸிமம் ஸ்டோர் பண்ண முடியுமோ அவ்வளவுதான் ஸ்டோர் பண்ண முடியும். பட் பைத்தான்ல இன்டீஜர் ரெப்ரசன்ட்ஸ் ஆர்பிட்ரரி லார்ஜ் நம்பர்ஸ். எவ்வளவு பெரிய நம்பர் வேணாலும், ஹோல் நம்பர் வேணாலும் அசைன் பண்ணலாம் இன்டீஜர்ல. ஸோ இப்போ இதோட எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். கோட்ஸ் தரேன். எக்ஸ் ஈக்குவல் டு 5. அப்போ என்ன மீனிங்னா, 5ன்ற ஒரு இன்டீஜர் வேல்யூவை எக்ஸ்ன்ற வேரியபிள் அசைன் பண்றோம். அடுத்து y ஈக்குவல் டு பிகஸ்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்க, எவ்வளவு பெரிய நம்பர். இதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து C++, ஜாவால பாசிபிள் கிடையாது. இவ்வளவு பெரிய நம்பர் வந்து அப்ப எப்படி ஸ்டோர் பண்ணிருப்பாங்கன்னா, அது ஸ்ட்ரிங்கா வச்சுதான் மேனிபுலேட் பண்ணி பண்ணிருப்பாங்க. ஓகே. ஸோ அடுத்து z ஈக்குவல் டு -100, நெகட்டிவ் நம்பர் கொடுக்கலாம் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள். இதோட அவுட்புட் பாருங்க. பிரிண்ட் டைப் ஆஃப் எக்ஸ் பாருங்க, அது இன்டீஜர் தான். பிரிண்ட் டைப் ஆஃப் ஒய் பாருங்க, அதுவும் இன்டீஜர் தான். பிரிண்ட் டைப் ஆஃப் z பாருங்க, அதுவும் இன்டீஜர் தான். ஸோ ஸ்மாலஸ்ட் பாசிட்டிவ் நம்பரும் இன்டீஜர் தான். அடுத்து பிக்கஸ்ட் பாசிட்டிவ் ஹோல் நம்பரும் இன்டீஜர் தான். அடுத்து -100 கொடுத்துருங்க, அதுவும் இன்டீஜர் தான். அடுத்த டேட்டா டைப் என்ன? ஃப்ளோட். ஃப்ளோட்னா என்ன? இட் ரெப்ரசன்ட்ஸ் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ். ஆனா இன்டீஜர் மாதிரி இருக்கு, இன்ஃபைனைட் சைஸ் கிடையாது, ஃபைனைட் சைஸ் இருக்கு. அதாவது 64 பிட்ஸ். ஓகே, சரி. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பை ஈக்குவல் டு 3.14159. ஸோ இப்போ என்ன வந்திருக்கு, டாட்ல சம் வேல்யூ வந்திருக்கு, டெசிமல் பிளேசஸ் வந்திருக்கு.
அடுத்து ஸ்பீட் ஆஃப் லைட் 2.99 8e8 அப்படின்னா 10 to the power of 8 அர்த்தம். 2.998 multiplied by 10 to the power of 8 இந்த மாதிரி எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணலாம் ஃப்ளோட்ல. அடுத்து டெம்பரேச்சர் -5.15 நெகட்டிவ்ல இருக்கு, ஆனா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர். இப்போ அந்த அவுட்புட் பாருங்க, டைப் ஆஃப் பை வந்து ஃப்ளோட், டைப் ஆஃப் ஸ்பீட் ஆஃப் லைட்டும் ஃப்ளோட் தான். அடுத்த டேட்டா டைப் பூலியன். டெம்பரேச்சருக்கு அதை மிஸ் பண்ணிட்டேன், டெம்பரேச்சரும் ஃப்ளோட் தான். அடுத்த டைப் பூலியன். ஓகே, ஸோ பூலியன்னா என்ன அப்படின்னா ரெப்ரசன்ட் டூ வேல்யூஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இது மோஸ்ட் ஆஃப் த டைம் எங்க யூஸ் ஆகும் அப்படின்னா கம்பேரிசன் ஆபரேஷன்ஸ்ல யூஸ் ஆகும், இஃப் ஸ்டேட்மெண்ட்ல யூஸ் ஆகும், வைல் லூப்ல யூஸ் ஆகும். ஓகே, அடுத்து இதோட எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு எக்ஸாம்பிள், இஸ் ஆக்டிவ் ஈக்குவல் டு ட்ரூ இல்லைன்னா எக்ஸ் கிரேட்டர் தேன் ஒய், ரெண்டும் வந்து பூலியன் தான். எக்ஸாம்பிள் கோட் காட்டுறேன். இஸ் ஆக்டிவ் ட்ரூ, ரிசல்ட் 10 greater than 5 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதோட அவுட்புட் பாருங்க. ஃபர்ஸ்ட் இஸ் ஆக்டிவோட டைப் என்ன, பூலியன். ரிசல்ட்டோட அவுட்புட்டும் பூலியன் தான். அடுத்த டேட்டா டைப் ஸ்ட்ரிங். ஓகே, ஸோ ஸ்ட்ரிங்னா என்ன? இட் இஸ் a sequence of Unicode characters. இதுல Unicode charactersன்றது ஸ்பெசிஃபிக்கா சொல்றோம். அது என்ன அப்படின்னா யூஸ்வலா சி லாங்குவேஜ்லாம் பாத்தீங்கன்னா சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் தான். ஓகே, அரே ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம், கேரக்டர் அரேன்னு சொல்லுவோம். அதுல என்ன சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ், அது வந்து ஆஸ்கி வேல்யூவா ஸ்டோர் ஆகும். பைத்தான்ல ஆல்பபெட்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், நியூமெரிக்கல் எல்லாம் வந்து பேசிக்கா வந்து ஆஸ்கி வேல்யூவா தான் ஸ்டோர் ஆகும். பட் சம் கேரக்டர்ஸ் லைக் லாங்குவேஜ் கேரக்டர்ஸ் இருக்கு பாருங்க. தமிழ் லாங்குவேஜ்ல ஆ ஆ கா ஞா அந்த கேரக்டர்ஸ், ஹிந்தி கேரக்டர்ஸ், ஜாப்பனீஸ், பிரெஞ்சு, எனி லாங்குவேஜையும் ரெப்ரசென்ட் பண்றதுக்கு ஒரு கேரக்டர் உண்டு. அதுதான் யூனிகோட் கேரக்டர். ஆஸ்கி இஸ் லிமிட்டட், யூனிகோட் இஸ் யூனிவர்சல். சரியா? சோ ரெண்டாவது பாயிண்ட், ஸ்ட்ரிங்ன்றது இம்யூட்டபிள். அதாவது என்ன மீனிங்னா, ஒன்ஸ் நீங்க அசைன் பண்ணிட்டீங்கன்னா, அதை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதுல இருக்கிற வேல்யூவை அதே பிளேஸ்ல போய் எடிட் பண்ண முடியாது. புதுசா ஒரு வேல்யூவை கம்ப்ளீட்டா மாத்தலாமே தவிர அந்த ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸை மட்டும் போய் மாற்ற முடியாது. ரெண்டாவது, இண்டெக்ஸ் படி ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேரக்டரா நம்ம என்ன பண்ண முடியும், ஃபெட்ச் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்து இண்டெக்ஸ் யூஸ்வலா 0ல ஸ்டார்ட் ஆகும் ஃபர்ஸ்ட் கேரக்டருக்கு. ஓகே, அடுத்து ஸ்லைசிங் பண்ணலாம். இந்த ஸ்லைசிங், இந்த ஸ்ட்ரிங் மேனிபுலேஷன், இதை பத்தி நான் டீடைல்டா இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். அதுல ரொம்ப டீடைல்டா ஸ்ட்ரிங்கை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அடுத்த டேட்டா டைப் வரலாம். அடுத்த டேட்டா டைப் வந்து இதுக்கு கோடு சொல்லணும். இந்த கோடு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கோட் கொடுக்குறேன். சேனல் ஈக்குவல் டு சிங்கிள் கோட்ஸ்க்குள்ள பைத்தான் பிளஸ் கொடுத்துருக்கேன். அடுத்து கம்பெனி ஈக்குவல் டு டபுள் கோட்ஸுக்குள்ள ஃபியூச்சர் ஃபோக்கஸ் கொடுத்துருக்கேன். அடுத்து அட்ரஸ் ஈக்குவல் டு ட்ரிபிள் கோட்ஸ்க்குள்ள குரோம்பேட்டு, சென்னை, தமிழ்நாடு, இந்தியா அப்படின்னு மல்டிபிள் லைன்ஸ்ல கொடுத்துருக்கேன். ட்ரிபிள் கோட்ஸ் என்னன்னா 3 times சிங்கிள் கோட்ஸ் இல்லைன்னா 3 times டபுள் கோட்ஸ் கொடுத்தா அதுக்கு பேரு ட்ரிபிள் கோட்ஸ். ட்ரிபிள் கோட்ஸ் என்ன பர்பஸ்க்கா ஸ்ட்ரிங்ல யூஸ் ஆகுது அப்படின்னா மல்டிபிள் லைன்ஸை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. சரியா? இப்போ என்கிட்ட 3 வேரியபிள் இருக்கு. சேனல் சிங்கிள் கோட்ஸ்ல இன்க்ளோஸ் பண்ணிருக்கோம், கம்பெனி டபுள் கோட்ஸ்ல இன்க்ளோஸ் பண்ணிருக்கோம், அட்ரஸ் ட்ரிபிள் கோட்ஸ்ல இன்க்ளோஸ் பண்ணிருக்கோம். எக்ஸ்க்ளூசிவ்லி ஒன்லி ஃபார் மல்டிபிள் லைன்ஸ். ஓகே, இதோட அவுட்புட் பாருங்க. பிரிண்ட் டைப் ஆஃப் சேனல் எஸ்டிஆர், அதாவது சிங்கிள் கோட்ஸ்ல கொடுத்தாலும் அது ஸ்ட்ரிங் தான். கம்பெனி டைப் ஆஃப் கம்பெனி வந்து ஸ்ட்ரிங் தான், டபுள் கோட்ஸ்ல கொடுத்தாலும். டைப் ஆஃப் அட்ரஸும் ஸ்ட்ரிங் தான், ட்ரிபிள் கோட்ஸ்ல கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ அடுத்த லிஸ்ட் பார்க்கலாம். லிஸ்ட்ன்றது இட் ஸ்டோர்ஸ் அண்ட் ஆர்டர்டு கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ். அதாவது மல்டிபிள் ஐட்டம்ஸ் ஸ்டோர் பண்ணலாம். அது எப்படி ஸ்டோர் ஆயிருக்கும், ஆர்டரா ஸ்டோர் ஆயிருக்கும். 0 1 2 3 4 அப்படின்னு ஆர்டரா ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகே, அடுத்து எலிமெண்ட்ஸ் ஆர் ஸ்டோர் விதின் ஸ்கொயர் பிராக்கெட்ஸ். சோ ஒரு 10 எலிமெண்ட் இருக்குன்னா அந்த 10 எலிமெண்ட் எப்படி ஸ்டோர் ஆயிருக்கும், ஸ்கொயர் பிராக்கெட்ல ஸ்டோர் ஆயிருக்கும். அடுத்து இந்த வேல்யூஸ் மியூட்டபிள். ஒன்ஸ் நீங்க லிஸ்ட்ல ஒரு வேல்யூஸ் அசைன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா அதுல ஆட் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம், எடிட் பண்ணலாம். சரியா? சோ லிஸ்ட்ன்றது ஹெட்ரோஜீனியஸ். ஹெட்ரோஜீனியஸ் என்னன்னா இட் கேன் கண்டெயின் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஸோ இந்த லிஸ்ட்டுக்கும் டீடைல்டா நான் ப்ரோக்ராம் எக்ஸாம்பிள் தனியா ஒரு வீடியோல போட்டிருக்கேன். இப்போ சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஹெட்ரோஜீனியஸ்னா ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா வேல்யூஸ்மே இன்டீஜரா இருக்கலாம், எல்லா வேல்யூஸ்மே ஃப்ளோட்டா இருக்கலாம், எல்லா வேல்யூஸ்மே ஸ்ட்ரிங்கா இருக்கலாம்.
ஒரு வேல்யூ இன்டிஜர், ரெண்டாவது வேல்யூ ஃப்ளோட், மூணாவது வேல்யூ ஸ்ட்ரிங், நாலாவது வேல்யூ பூலியன், அஞ்சாவது வேல்யூ இன்னொரு லிஸ்டா கூட இருக்கலாம். அதான் ஹெட்ரோஜினியஸ். இண்டெக்ஸ்ன்றது எலிமெண்ட்ஸோட ஆர்டர். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ன்றது 0th இண்டெக்ஸ்ல இருக்கும், செகண்ட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கும், அப்படியே n-1 வரைக்கும் போகும். என்னன்றது லென்த்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா. அடுத்து ஸ்லைசிங். நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு பார்ட் ஆஃப் த லிஸ்ட்டை வந்து ஸ்லைசிங்ன்ற கான்செப்ட் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். அதை பத்தி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லிஸ்ட்டுக்கு தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த லிஸ்ட்ல சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ரெஜ் அண்ட் ஓஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன். ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள 4 வேல்யூ கொடுத்துருக்கோம். ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள எலிமெண்ட்ஸ் என்க்ளோஸ் பண்ணி தான் அது லிஸ்ட். தெரிஞ்சுக்கோங்க. இது உள்ள இருக்கிற 4 எலிமெண்ட்டுமே வந்து இன்டீஜர்ஸ், பட் ஓவரால் ரெஜ் அண்ட் ஓஸ்ன்றது லிஸ்ட். அடுத்து சிஜிபின்னு ஒரு வேரியபிள் வச்சிருக்கேன். அதுல ஒரு 5 ஃப்ளோட் வேல்யூ இருக்கு. இண்டிவிஜுவலா பார்த்தா அதெல்லாம் ஃப்ளோட், பட் கலெக்டிவா ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள இருக்கிற சிஜிபிஏ அப்படின்றது வந்து லிஸ்ட். அடுத்து நேம்ஸ்னு ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன். அதுல 3 ஸ்ட்ரிங்ஸ் இருக்கு. ஓகேவா, 3 தனித்தனி ஸ்ட்ரிங்ஸ் இருக்கு, பட் கலெக்டிவா பார்த்தா நேம்ஸ்ன்றது லிஸ்ட். அடுத்து ஸ்டூடெண்ட்னு ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன். அதுக்குள்ள பாருங்க, ஃபர்ஸ்ட் வேல்யூ இன்டீஜர், செகண்ட் வேல்யூ வந்து ஸ்ட்ரிங், தேர்ட் வேல்யூ 9.5ன்றது ஃப்ளோட். இதனோட அவுட்புட் பாருங்க. ரெஜன்வோட டைப் பாத்தீங்கன்னா லிஸ்ட், சிஜிபியோட டைப் பாத்தீங்கன்னா லிஸ்ட், நேம்ஸோட டைப் பாருங்க அதுவும் லிஸ்ட், ஸ்டூடெண்டோட டைப் பாருங்க அதுவும் லிஸ்ட். சரியா, இப்போ 4க்கு உங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் லிஸ்ட் வந்து எல்லாமே இன்டீஜர்ஸ், செகண்ட் லிஸ்ட் எல்லாமே ஃப்ளோட், தேர்ட் லிஸ்ட் எல்லாமே ஸ்ட்ரிங், ஃபோர்த் லிஸ்ட் ஹெட்ரோஜினியஸா மிக்சடா இருக்கு. ஓகே, இப்போ அடுத்த டேட்டா டைப் பத்தி பார்க்கலாம். அடுத்த டேட்டா டைப் வந்து டப்பிள். இதுவும் ஆர்டர்டு கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ் தான், லிஸ்ட் மாதிரியே. ஸோ டிஃபரன்ஸ் ரெண்டாவது பாயிண்ட்ல கொடுத்துருக்கு பாருங்க. எலிமெண்ட்ஸ் ஆர் என்க்ளோஸ் வித் இன் பேரந்தசிஸ். ஸோ லிஸ்ட்ல வந்து ஸ்கொயர் பிராக்கெட், இங்கே நார்மல் பேரந்தசிஸ். மூணாவது பாயிண்ட்டும் டிஃபரன்ஸ் தான். யூ கேனாட் சேஞ்ச் எலிமெண்ட் ஆஃப்டர் த டப்பிள் இஸ் கிரியேட்டட். ஒரு டப்பிள் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அது உள்ள இருக்கிற ஒரு எலிமெண்ட்டை மட்டும் தனியா சேஞ்ச் பண்ண முடியாது. ஓவராலா எல்லா எலிமெண்ட்டையுமே புதுசா ரீப்ளேஸ் பண்ணி வேற ஒரு மெமரியில் அலோகேட் பண்ணி அதே வேரியபிளையும் கொடுக்கலாமே தவிர ஒரு வேரியபிள்குள்ள இருக்கிற பர்டிகுலர் லொகேஷனை போயிட்டு எடிட் பண்ண முடியாது. ஸோ இதுவும் ஹெட்ரோஜினியஸ் லைக் அ லிஸ்ட். அடுத்து இதுல இண்டெக்ஸ் படி ஒவ்வொரு ஆர்டரா ஸ்டோர் ஆயிருக்கும். 0, 1, 2, 3ன்னு எலிமெண்ட் ஸ்டோர் ஆயிருக்கும். அதே மாதிரி லிஸ்ட்ல ஸ்லைசிங் பண்ணி பார்ட் ஆஃப் த லிஸ்ட் எடுக்கிற மாதிரி இங்கேயும் ஸ்லைசிங் பண்ணி பார்ட் ஆஃப் த லிஸ்ட் எடுக்கலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ப்ரோக்ராம ரெஜ் அண்ட் ஓ அதே மாதிரி எக்ஸாம்பிள் தூக்கி போட்டிருக்கேன். ஒரே டிஃபரன்ஸ் என்ன, இங்க ஸ்கொயர் பிராக்கெட் இருந்துச்சு, இங்க பேராந்தசிஸ் இருக்கு. அடுத்து சிஜிபிஏ உள்ள இருக்கிறது எல்லாம் ஃப்ளோட், பேராந்தசிஸ்ல இருக்கு. நேம்ஸ் உள்ள இருக்க எல்லாமே ஸ்ட்ரிங்ஸ், பேராந்தசிஸ்ல இருக்கு. ஸ்டூடெண்ட் உள்ள இருக்கிறது இன்டீஜர், ஸ்ட்ரிங், அப்புறம் ஃப்ளோட், ஆனா பேராந்தசிஸ் இருக்கு. பாருங்க அவுட்புட்டை. ரெஜ் அண்ட் ஓ டப்பிள், சிஜிபிஏன்றது டப்பிள், நேம்ஸ்ன்றது டப்பிள், ஸ்டூடெண்ட்ன்றது டப்பிள். ஓகேவா, அடுத்த டேட்டா டைப் பார்க்கலாம். டிக்ஷனரி. டிக்ஷனரி எப்படி இருக்கும்னா அதனோட டேட்டா வந்து கீ வேல்யூ பேர்ஸா ஸ்டோர் ஆயிருக்கும். அதாவது லிஸ்ட்ல வந்து 0th வேல்யூ, ஃபர்ஸ்ட் வேல்யூ, செகண்ட் வேல்யூன்னு இண்டெக்ஸ் வச்சு தான் சொல்லுவோம். இங்க வந்து ரெஜன் ஓ 101, நேம் தேவர்ஜூன், சிஜிபிஏ 9.5ன்னு ஒவ்வொரு வேல்யூக்குமே ஒரு லேபிள் இருக்கும், கீ இருக்கும். சரியா, ஸோ எலிமெண்ட்ஸ் ஆர் என்க்ளோஸ் வித்இன் கர்லி பிராக்கெட்ஸ். ஃபைன். மியூட்டபிள், அதாவது நீங்க ஒன்ஸ் டிக்ஷனரி கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அதுல வேல்யூஸை புதுசா ஆட் பண்ணலாம், இருக்கிற வேல்யூ ரிமூவ் பண்ணலாம், இருக்கிற வேல்யூ எடிட் பண்ணலாம். ஓகேவா, இதுவும் ஹெட்ரோஜினியஸ் லிஸ்ட். இங்க இண்டெக்ஸ்ன்ற கான்செப்ட் கிடையாது, ஆனா அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம், கீஸை இண்டெக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இண்டெக்ஸ் பதிலா. இங்க ஸ்லைஸ்ன்ற கான்செப்ட் கிடையாது. ஃபைன். ஸோ இப்போ இந்த டிக்ஷனரிக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்னு ஒரு டிக்ஷனரி இருக்கு, கார்லி பிராக்கெட்ஸ் என்க்ளோஸ் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் பாருங்க, ரெஜன் ஓ கோலன் 101. ரெஜன் ஓன்றது இங்க கீ, 101ன்றது வேல்யூ, கமா நெக்ஸ்ட் எலிமெண்ட். நேம்ன்றது கீ, கீர்த்தின்றது வேல்யூ, ரெண்டுக்கு நடுவில் இருக்கு கோலன். அடுத்து மூணாவது எலிமெண்ட் சிஜிபின்றது கீ, 9.5ன்றது வேல்யூ. ஓகேவா, இதோட டிக்ஷனரி க்ளோஸ் ஆயிடுச்சு. இதை ஒரே லைன்ல கொடுக்கலாம், நீங்க மல்டிபிள் லைன்ல கொடுக்கணும் அவசியம் கிடையாது. நான் உங்களுக்கு ஈஸியா புரியறதுக்காக மல்டிபிள் லைன்ஸ்ல கொடுத்துருக்கேன். இப்போ இதனோட அவுட்புட் பார்க்கலாம். பிரிண்ட் ஸ்டூடெண்ட் பாருங்க, இது ஒரு டிக்ஷனரி. ஃபைனலா நம்ம பார்க்க போற டேட்டா டைப் வந்து ஓகே ஃபைன், இதை மிஸ் பண்ணிட்டேன் பாருங்க. ஸ்டூடெண்ட் ஆஃப் சிஜிபிஏ தனியா இண்டெக்ஸ் இல்லாம அந்த ஒரு பர்டிகுலர் வேல்யூ எடுக்கிறோம்னா ஸ்டூடெண்ட்ன்ற டிக்ஷனரியில இருந்து சிஜிபிஏன்ற ஒரு கீயோட வேல்யூ எடுக்கிறோம்.
ஸ்டூடெண்ட் ஸ்கொயர் பிராக்கெட் சிங்கிள் கோட்ஸ்ல சிஜிபிஏ 9.5 கிடைக்கும். ஓகே, ஃபைனலா நம்ம பார்க்க போற டேட்டா டைப் வந்து செட்டு. செட்டுன்றது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன, அன்ஆர்டர்டு கலெக்ஷன் ஆஃப் யூனிக் ஐட்டம்ஸ். அன்ஆர்டர்ட்னா நீங்க ஸ்டோர் பண்ற ஆர்டர்லயே மெமரியில ஸ்டோர் ஆகாது. மேபி சம்டைம்ஸ் ரேர் கேஸ்ல நீங்க ஸ்டோர் பண்ற ஆர்டர்லயே ஸ்டோர் ஆகலாம். பட் யூஸ்வலா வந்து ஒவ்வொரு இடத்துலயும் ஆர்டரா ஸ்டோர் ஆகாம அங்கங்க ரேம்ல ஸ்டோர் ஆயிருக்கும். யூனிக் வேல்யூஸ், நீங்க ரிப்பீட்டடா வேல்யூ ஸ்டோர் பண்ணாலும் ஒரு வேல்யூ தான் எடுத்துக்கும். சரியா? அடுத்து டிக்ஷனரி மாதிரியே இதுவும் என்க்ளோஸ் வித்தின் கர்லி பிராக்கெட்ஸ் தான். அப்புறம் எப்படி டிஃபரன்ஸ் ரெண்டுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செட்ல வந்து வேல்யூஸ் மட்டும்தான் இருக்கும், டிக்ஷனரியில வந்து கீ வேல்யூஸ் இருக்கும். ஓகே, இதுவும் மியூட்டபிள் தான். we can add remove items. அடுத்து இதுவும் ஹெட்ரோஜீனியஸ் தான், லைக் லிஸ்ட், டப்பிள், டிக்ஷனரி. இங்க இண்டெக்ஸிங் கிடையாது, ஸ்லைசிங்கும் கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல ஆர்டராகவே ஸ்டோர் ஆகல, அதனால நம்ம 0 1 2 3 இண்டெக்ஸும் பண்ண முடியாது. இண்டெக்ஸ் இல்லாதனால நம்ம ஸ்லைசிங்கும் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுல எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ ரெஜ் அண்ட் ஓஸ் கர்லி பிராக்கெட்ஸ்ல வேல்யூ மட்டும் இருக்கு, 101 102 108 101. இதோட அவுட்புட் பாத்தீங்கன்னா ரெஜென்வோஸை பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். எதுக்காக இதுல பிரிண்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னா, ஆர்டர் பாருங்க சேமா இல்ல, ரெண்டாவது டூப்ளிகேட் வேல்யூ ரிமூவ் ஆயிருக்கு. 101 ஒரு டூப்ளிகேட் வேல்யூ அசைன் பண்ணிருக்கு. 101 2 டைம் இருக்கு, ஆனா ரிசல்ட்ல பாருங்க 1 டைம் தான் இருக்கு. அடுத்து டைப் ஆஃப் ரெஜென்வோஸ் பாத்தீங்கன்னா இது செட்டு. அவ்வளவுதான். இதுதான் டேட்டா டைப்ஸ் பத்தி ஒரு எக்ஸ்பிளனேஷன். இதுல டீடைலா ப்ரோக்ராமும் கொடுக்குறேன் உங்களுக்கு, தனியா ஜூபிட்டர் நோட்புக்ல எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். தேங்க்யூ ஆல். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப்.